வாங்க, நாம எல்லாரும் முன்னேற்றம்னா என்னன்னு ஒரு ஐடியா வச்சிருப்போம் இல்லையா? ஆனா நாம நினைக்கிற அந்த ஐடியாவே மொத்தமா கேள்வி கேட்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனைய பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு கட்டத்துல இதை யோசிச்சிருப்போம். முன்னேற்றம்னா என்ன? நிறைய சம்பாதிக்கிறதா? புது புதுசா பொருள் வாங்குறதா? இல்ல பெரிய பெரிய பதவிகளுக்கு போறதா? இது மட்டும்தானா? இதுதான் உண்மையான முன்னேற்றமா? ஆமா, இந்த லிஸ்ட பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு புது கார், அதை விட ஒரு பெரிய வீடு, ஒரு ப்ரமோஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்னும் நிறைய பணம். இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி. ஒன்னு கிடைச்சதும் நம்ம அடுத்ததுக்காக ஓட ஆரம்பிச்சிடுறோம். சொசைட்டி இததான் சக்சஸ்னு சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த ஓட்டம் உண்மையிலே நம்மள முன்னாடி கொண்டு போகுதா? ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம முன்னேற்றம்னு நினைச்சு போயிட்டு இருக்கிற இந்த மொத்த பாதையுமே ஒருவேளை தப்பான திசையா இருந்தா? இதுக்கு நேர் எதிரான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்று கருத்து இருக்கு. சரி, அப்போ அந்த மாற்று கருத்து எங்கிருந்து வருதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பதிலா இருக்கலாம். இந்த ஆழமான கருத்து எங்கிருந்து வருதுன்னா, ஆன்மீக சிந்தனையாளரான ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின அருள் விருந்துங்கிற புத்தகத்திலிருந்து தான். அவர் முன்னேற்றத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு வாங்க பார்க்கலாம். உண்மையா சொல்லணும்னா, இந்த வரிய நான் முதல்ல படிச்சப்போ ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன். கவனிச்சு கேளுங்க. தேவைகளை பெருக்குவதாலும் அவைகளை அடையப் பெறுவதாலும் மனிதன் ஒரு படியும் முன்னேற்றம் அடைவதில்லை. யோசிச்சு பாருங்க, நாம முன்னேற்றம்னு நினைக்கிற எல்லாத்தையும் இது ஒரே வரியில உடைச்சு போடுது. சரி, இந்த பவர்ஃபுல்லான வரிய நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத நாம தனித்தனியா பிரிச்சு பார்த்தாதான் இதோட முழு அர்த்தமும் நமக்கு புரியும். ஓகே, முதல்ல அந்த மேற்கோளோட முதல் பகுதிக்கு வருவோம். தேவைகளின் பெருக்கம் அப்படின்னா என்ன? நம்மளோட ஆசைகளை தொடர்ந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறதுதான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சுவாமி லட்சியங்களை தப்புன்னு சொல்லல. ஆனா ஒருபோதும் திருப்தியே தராத ஒரு முடிவில்லாத ஆசை சுழற்சிய பத்தி தான் பேசுறாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு புது போன் வாங்குறோம். கொஞ்ச மாசத்திலேயே அடுத்த மாடல் மேல ஆசை வருது. அது கிடைச்சதும் இன்னொன்னு. இந்த முடிவில்லாத சைக்கிள் தான் அவர் சொல்ற தேவைகளின் பெருக்கம். சரி, இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். நாம ஆசைப்பட்டதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்போ உண்மையிலே என்ன நடக்குது? இங்கதான் அந்த பெரிய வித்தியாசம் நமக்கு தெரிய வருது. நாம என்ன நினைக்கிறோம்? நாம ஆசைப்பட்ட ஒன்ன அடைஞ்சிட்டா அதுதான் சந்தோஷம்னு. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு? அடைதல்ங்கிறது முன்னேற்றமே இல்லன்னு சொல்றாரு. இது நம்மளோட சிந்தனையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல இருக்கிற முக்கியமான சிக்கல் என்ன தெரியுமா? நாம ஒன்னை அடையும் போது கிடைக்கிற அந்த திருப்தி கொஞ்ச நேரம்தான் நிக்குது. அது ஒரு ஹாம்ஸ்டர் வீல் மாதிரி. வேக வேகமா ஓடி ஏதோ ஒன்னு அடைஞ்சிட்டோம்னு நினைப்போம். ஆனா அடுத்த நிமிஷமே நமக்கு முன்னாடி இன்னொரு இலக்கு வந்து நிக்கும். மறுபடியும் சக்கரம் இன்னும் வேகமா சுத்த ஆரம்பிக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு விஷயத்தோட முடிவுக்கு வருவோம் வாங்க. ஆக, நாம மறுபடியும் அந்த முக்கியமான ஒரு வரிக்கு வர்றோம். இந்த மேற்கோள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்டத்தோட ரூல்ஸே தப்பானதுன்னு சொல்லுது. இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறது அது உண்மையான முன்னேற்றமே இல்ல. அப்போ நாம இதுவரைக்கும் போன பாதைதான் சரியில்லைன்னா நாம வேற எங்குதான் உண்மையான முன்னேற்றத்தை தேடுறது? கண்டிப்பா உண்மையான முன்னேற்றம்ங்கிறது இந்த பொருட்களை வாங்குறதுக்கும் பதவிகளை அடையறதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கணும். சரி, இந்த விவாதத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். வெளி உலகத்துல பொருட்களை அடையறதுல முன்னேற்றம் இல்லனா அப்போ உண்மையான முன்னேற்றம் எங்கதான் இருக்கு? இந்த கேள்விக்கான பதில நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளதான் தேடணும்.